Hussein Rashad Janaza Foundation and Education. Historical news. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பழுவேட்டரையர் கதைக்கிறேன். இலங்கையின் சுதந்திர தின நாளை ஒட்டி சில முஸ்லீம் சகோதரர்கள் வந்து இலங்கையின் அந்த தேசிய கொடி, அந்த சிங்க கொடி இருக்குது தானே, அந்த கொடியை வந்து முதல் முறையாக இலங்கையின் தேசிய கொடியாக அறிவிக்க பாராளுமன்றத்தில் 1948 அதை முன்மொழிந்தது வந்து ஒரு முஸ்லீம் அரசியல்வாதி தான். அவற்றை பேர் சின்ன லெப்பே தான் என்று சொல்லி நிறைய பேர் பதிவிடுறதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் எங்களோட முஸ்லீம் சகோதரர்கள் அந்த முழு கதையை சொல்லாமல் விடுறீங்க. அதனால தான் நான் இந்த பதிவை போடுறேன். 1948 கண்டி ராஜ்யத்தின் சிங்கக்கொடியை இலங்கையின் தேசிய கொடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த மோஷனை வந்து முன்மொழிந்தது சின்ன லெப்பே என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் தான் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த மோஷனை அவருக்கு ப்ரிப்பேர் பண்ணி அதை தயார்படுத்தி கொடுத்தது வந்து ஜேஆர் ஜெயவர்தன என்கிற சிங்கள தேசியவாதி. அவருடைய திட்டம் என்னவாக இருந்திருக்குது என்றால், ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் இதை முன்வைச்சா சிறுபான்மை மக்களுக்கும் தமிழர்களுக்கும் இதில் ஒரு எதிர்ப்பு இல்லை என்ற மாதிரி காட்டிக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு தான் அந்த அந்த நயவஞ்சக வேலையை அவர் செய்தார். குறிப்பிட்ட சின்ன லெப்பே அவர்கள் முன்மொழிந்த அந்த கொடியானது தனி சிங்கள கொடி. அது வந்து சிங்கக்கொடி, அது தனி சிங்கள கொடியாகத்தான் அது அடையாளப்படுத்தப்பட்டது. அந்த பாராளுமன்றத்திலேயே அன்று நிகழ்த்தப்பட்ட உரைகளில் நிசங்க என்று சொல்லக்கூடிய ஒரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இது சிங்களவர்களின் கொடி, சிங்கக்கொடி என்று பெருமையாக பேசிய வரலாறும் இருக்கிறது. அப்போ அந்த உடனடியாக இந்த பிரச்சனையை விளங்கி கொண்டு அந்த நேரத்தில் இந்த கொடி வருமனே ஒரு தேசிய இன மக்களை தான் அடையாளப்படுத்துது. தமிழர்கள், முஸ்லீம் மக்கள், மலாய் மக்கள் எல்லாரையுமே அடையாளப்படுத்துகிற மாதிரி இது இல்லை என்று சொல்லி உடனடியாக தந்தை செல்வநாயகம், வன்னியசிங்கம் ஐயா, மற்ற ஜிஜி பொன்னம்பலம் ஐயா போன்றவர்கள் தான் உடனடியாக எதிர்ப்பு குரலை எழுப்பி சொன்னவ எல்லா தேசிய இன மக்களையும் உள்ளடக்கிய மாதிரி தான் கொடி இருந்தால் தான் எல்லா தேசிய இன மக்களுக்கும் அதன் மீது ஒரு மரியாதை பற்று வரும் என்று சொல்லி தமிழர்கள் உடனடியாக அதை எதிர்த்து போராடினார்கள். அதன் விளைவாக ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டு, சரிதானே, இது சார்ந்த இந்த கொடி சார்ந்த விஷயங்களுக்கு அந்த கமிட்டி தான் தீர்மானிக்கும் என்ற அந்த இடத்துக்கு அது தள்ளப்பட்டது. இப்போ தமிழர்கள் அங்கு குரல் எழுப்பாமல் போராடாமல் விட்டிருந்தால் தனி சிங்கக்கொடி, தனி சிங்கள கொடி தான் இலங்கையின் தேசிய கொடியாக வந்திருக்கு. இப்போ இருக்கிறதும் அதுதான் கிட்டத்தட்ட. என்ன, இப்போ அட்லீஸ்ட் ஒரு மஞ்சளும் பச்சையும் முஸ்லீம் மக்களையும் தமிழர்களையும் குறிக்கிற மாதிரி அந்த கொடியில் இருக்கு. ஆனால் முதல்ல இவங்க கொண்டு வந்த கொடியில் வந்து அது கூட இல்லை. அப்போ அந்த குறிப்பிட்ட முஸ்லீம் பிரதிநிதி வந்து முன்மொழிந்த அந்த கொடி, அதை அவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு கருவியாக பயன்படுத்தி ஜேஆர் ஜெயவர்தன முன்மொழிந்த அந்த கொடி தான் இப்போ சிங்கள பௌத்த பேரினவாதிகள் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய தாக்குதல்களின் போது இங்கே கண்டியிலேயும் இங்கேயும் அங்கேயும் வந்து இலங்கையின் தேசிய கொடிக்கு பதிலாக ஒரு தனி சிங்க கொடி ஒன்றை தூக்கிட்டு திரியிறீங்களோ, அந்த கொடியைத்தான் திரு சின்ன லெப்பே அவர்கள் இலங்கையின் தேசிய கொடியாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போ இந்த வரலாறையும் சேர்த்து சொல்ல வேண்டும். இந்த இலங்கை வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் மக்களுக்கோ தமிழ் மக்களுக்கோ எந்த உரிமை கிடைத்திருந்தாலும் அந்த உரிமைக்காக போராடியது தமிழர்களின் தலைவர்கள் மட்டும்தான். முஸ்லீம் தலைமைகள் எப்போதுமே சிங்கள அரசின் பக்கம்தான் நின்றிருக்கிறது. கொடி பிரச்சனையில் மட்டுமில்லை, மொழி பிரச்சனையிலேயும் சிங்கள அரசோடு தான் நின்றிருக்கிறது. மலையக தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்பையும் முஸ்லீம் தலைமைகள் சிங்கள அரசோடு தான் நின்றவ. அதனால திடீரென்று ஒரு பாதி வரலாறை மட்டும் சொல்லிட்டு சின்ன லெப்பே அவர்களை புனிதராக்கிவிட முடியாது. அவர் ஒரு கருவியாகத்தான் இன்று போல் அன்றும் முஸ்லீம் தலைமைகள் சிங்கள பேரினவாதத்தின் ஒரு கருவியாகத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். சின்ன லெப்பே அவர்களும் ஜேஆர் ஜெயவர்தன் என்ற ஒரு கருவியாகத்தான் பயன்படுத்தப்பட்டார் என்ற வரலாறையும் சேர்த்து சொல்லுங்கள், எழுதுங்கள்.